நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் கடைசியாக பேசப்பட்ட 13,396 கோடி ரூபாயின் தொடர்ச்சியை தான் நாம் இப்போ பேச போகிறோம். உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களே, நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் உங்களுடைய வலிமையை பற்றி பேசும், உங்களுடைய வலியை பற்றி பேசும், நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி பேசும், எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சியையும் பேசும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 15,000 மெட்ரிக் டன் திடக்கழிவு குப்பைகள் வீதிக்கு வருது. சென்னையில் மட்டும் ஒரு நாளைக்கு 4,500 மெட்ரிக் டன் திடக்கழிவு குப்பைகள் வீதிக்கு வருது. நாம் அதிகபட்சம் 15,000 மெட்ரிக் டன் ஒரு நாளைக்கு குப்பைகள் திடக்கழிவுகள் வீதிக்கு வருதுன்னு கணக்கு வச்சா வருஷத்துக்கு 54.75 லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவு என்னும் குப்பைகள் வீதிக்கு வருகின்றன. எவ்வளவு? 54.75 லட்சம் மெட்ரிக் டன். அடேங்கப்பா! அதனால தான் வருஷம் முழுவதும் குப்பைக்கு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. இப்போ தெரியுது இல்லைங்களா? அதில் கொட்டி கிடப்பது தங்கம், வைரம், வைடூரியம் போல தெரியல. நிகழ்ச்சியில் இந்த காணொளி இந்த தொடர் முடியும் போது தான் நமக்கு தெரியும். சரி, அப்படி இந்த குப்பையில் என்ன தான் இருக்குது? நம்ம முதல்ல எப்போவுமே ஃபஸ்ட்டு ஈரப்பதத்தான் பார்க்கணும். ஈரப்பதம் அப்படி பார்த்தோம்னா 27.60% ஈரப்பதம் இருக்குது. 27.60%. சரி, இந்த ஒட்டுமொத்த குப்பையில் pH எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? 7.68. நம்ம குடிக்கிற தண்ணியில் pH 7. அப்போது குப்பையில் காரத்தன்மை ரொம்ப அதிகம் இல்லை, அமிலத்தன்மை அதிகம் இல்லை. சரி, அந்த 54.75 லட்சம் மெட்ரிக் டன் வருஷம் முழுதும் வரக்கூடிய குப்பை இருக்குல்ல, அதில் இந்த ஈரப்பதத்தை கழிக்கணும். 27.60% இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு கிடைப்பது 39.63 லட்சம் மெட்ரிக் டன் தான் ஈரப்பதம் இல்லாத திடக்கழிவு என்னும் குப்பைகள் கிடைக்கின்றன. எவ்வளவு? 39.63 லட்சம் மெட்ரிக் டன். சரி, இது அப்படியே நம்ம பவுடரைஸை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்? பாலித்தீன் பைகள் போன்று பவுடரைஸ்ட் பண்ண முடியாத திடக்கழிவுகள் குப்பைகள் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு 20% இருக்கும். நாம் இப்போ இந்த 39.63 லட்சம் மெட்ரிக் டன்னை நம்ம 40 லட்சம் மெட்ரிக் டன் கணக்கு பண்ணிட்டோம்னா அந்த 20% பவுடரைஸ்ட் பண்ண முடியாத கழிவுகள் குப்பைகளை ஓரம் கட்டிட்டா மீதி இருப்பது 32 லட்சம் மெட்ரிக் டன் தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் இந்த 32 லட்சம் மெட்ரிக் டன்னு பவுடரைஸ்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு வரும். ஒரே சேர்ந்தாப்பில் 32 லட்சம் பவுடரை பண்ண மாட்டோம். டெய்லி வர வர கணக்கு பண்ணால் ஒரு வாரத்தில் அது பவுடரைஸ்ட் ஆயிரும் இல்லைங்களா? அந்த 15,000 மெட்ரிக் டன்னு ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் கழித்து ஒரு கணக்கு வரும் இல்லைங்களா? அதுக்கு பவுடரைஸ்டாக மாறிடும். போன எபிசோடில் பார்த்து தெரியுங்களா? ரசாயன உரம், கெமிக்கல் உரம், அது ஒரு மூட்டையோட ஆவரேஜ் விலை எவ்வளோ? 60 ரூபாய்க்கு மேலே. ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை குறைஞ்சபட்சம் பயன்படுத்தினா ஒரு மூட்டையின் மதிப்பு 3,000 ரூபாய். அப்போ 4 மூட்டைக்கு சேர்த்தா 12,000 ரூபா ரசாயன உரங்களை அவர் பயன்படுத்துகிறார். இப்போவே கண்ணை கட்டுது. இப்படித்தான் நாம் ஒரு விஷயத்துக்குள்ளே அனலைஸ் பண்ணணும். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு விவசாயி கெமிக்கல் உரம் பயன்படுத்தினா 12,000 ரூபாய் செலவாகும். அப்போ இந்த 32 லட்சம் மெட்ரிக் டன் இருக்குல்ல, இது என்னது? இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசரு, அப்படி தானே? இயற்கை தானே இது? அப்போ ஆர்கானிக்கு மேட்டர்ஸு, நேச்சுரல் மேட்டர்ஸு,
நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த 32 லட்சம் திடக்கழிவு குப்பைகளை நாம் இயற்கை உரமாக மாற்றுவது தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு அடிப்படையாக விளங்கும். நான் போன காணொலியிலே சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னது? த ஃபார்மர்ஸ் அண்டு சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ஆர் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். பாய்.